ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்துவாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்தினுடான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் சொல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம். வணக்கம். அவர்களோடு ஏமா, நெதுத்தூன் ஆகியோரை எக்காலங்களையும் கைத்தாளங்களையும் இறைப்பாடலுக்குரிய இசைக்கருவிகளையும் இசைக்க ஏற்படுத்தினார். நெதுத்தூனின் புதல்வரை வாயிற்காவலராக நியமித்தார். ஓகே, அப்போ ரெண்டு வார்த்தை சொல்றேன் நான். அப்போ பழைய ஏற்பட்ட திருப்பாடல் 150 எடுங்களேன். திருப்பாடல் 150 அப்படி வாசிங்க. சின்ன திருப்பாடல் தான். அல்லேலூயா. தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள், வலிமைமிகு விண்வெளியில் அவரை போற்றுங்கள். அவர்தம் வல்ல செயல்களுக்காய் அவரை போற்றுங்கள். அவர் தம் எல்லையில்லா மாண்பினை குறித்து அவரை போற்றுங்கள். எக்காலம் முழங்கியே அவரை போற்றுங்கள். வீணையுடன் யாழ் இசைத்து அவரை போற்றுங்கள். மத்தளம் கொட்டி நாட்டியமாடி அவரை போற்றுங்கள். யாழினை மீட்டி குழலினை ஊதி அவரை போற்றுங்கள். சிலம்பிடும் சதங்கையுடன் அவரை போற்றுங்கள். கைத்தாள ஒழிமுழங்க அவரை போற்றுங்கள். அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக. அல்லேலூயா. 4 கரைகள் சொல்றேன். அங்க போன இசை கருவிகளை மீட்ட வேண்டும் என்று தாவீது அவங்க அந்த இடத்துல இது பண்றாரு. என்ன இசை கருவி? எக்காலங்கள், கைத்தாளங்கள், இறைப்புகளுக்குரிய இசை கருவிகள் பொதுவா சொல்லிட்டாரு. இந்த இடத்துல ஆலயத்தில் பயன்படுத்தப்பட்ட எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இங்க வந்துருச்சு. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் 150 சங்கீதத்துல எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வந்துருச்சு. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஹெர்மன் குங்கல் என்கின்ற அந்த உலக புகழ்பெற்ற விவிலிய பேராசிரியர் 3 வகையை பிரிக்கிறாரு. ஸ்கின் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மத்தளங்கள், மோளங்கள், அதெல்லாம் ஸ்கின் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதெல்லாம் பயன்படுத்துறாங்க. அப்புறம் ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், வீணை, யாழு, அதெல்லாம் ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அப்புறமேட்டு பெர்கஷன்ஸ் சொல்லிட்டு ஜாஸ், அப்புறம் அந்த திருவருது, அப்புறம் கைத்தாள மொழி முழங்க, அதெல்லாம் சேர்த்துக்கிறாங்க. அப்ப விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட், பெர்கஷன்ஸ் என்று சொல்லி 3 வகையான இதாக இருக்கிறாங்க. விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் எக்காலம், அப்புறம் குழல், அப்புறம் புல்லாங்குழல், அப்புறமேட்டு எக்காலங்கள், இதெல்லாம் விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், பெர்கஷன்ஸ் 3 பிரிச்சுக்கிறாங்க. அந்த வகையில பார்க்கும்போது ஸ்கின் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் எதுக்காக சொல்றேன்னா, அதே போல திருப்பாடல்கள் அழகா யார் அது விளக்கம் சொல்றாங்களோ தெரியல. ஆனா அதுல அந்த திருப்பாடல சொல்லுவாங்க இந்த பாட்டுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த பாட்டுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த பாட்டுக்கு சைலண்ட். அவங்க கரெக்டா பிரிச்சு அவ்வளவு அழகா எகிப்திய கலாச்சாரத்தோடு ஈடு இணையாக, பபிலோனிய கலாச்சாரத்துக்கு ஈடு இணையாக தங்களுடைய திருவழிபாட்டை கொண்டினார்கள். அவங்க நினைச்சாங்க திருவழிபாடு என்பது இதயம், திருவழிபாடு என்பது தலைமைச் செயலமாகிய மூளை. இது ரெண்டும் சரியா இருந்துச்சுன்னா நம்முடைய நாடு நல்லா இருக்கும்னு நினைச்சாங்க. திருவழிபாடு என்பது இதயம், திருவழிபாடு என்பது தலைமைச் செயலகம், அறிவு, அன்பு, இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா எல்லாம் சமூகமா சரியா இருக்கு. அதனாலதான் அவங்க இவ்வளவு நுணுக்கமா அவங்க சடங்கு முறைப்படையில ஆண்டுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு செயல்பட்டாங்க. அன்பு கட்டுப்பட்டு செயல்பட்டார்கள். அவ்வளவு அழகா நேரிய முறையில, நலமான முறையில வழிபாட்டை அமைச்சுக்கிட்டாங்க. அதான் சொல்றாரு. கடைசி வசனம் பாருங்க, ரொம்ப அழகான வசனம். ஒரு சின்ன வசனம் தான், அதோட அந்த அதிகாரத்தை ஆசிரியர் நிறைவு செய்கிறாரு. பின்னர் மக்கள் அனைவரும் தத்தம் வீடு திரும்பினர். தாவீதும் தம் வீட்டாருக்கு ஆசி வழங்க வீடு திரும்பினார். தாவீது பெத்லகேமை சார்ந்தவர், எருசலேமிலே குடியிருக்கிறார். எப்ரோன்ல இருந்து ஆட்சி செய்கிறார். இப்போ இந்த காட்சியின் பிரகாரம் இதுக்கு பின்னாடி நாடு கடத்தப்பட்ட பின் செய்தி தான் ஓடிட்டு இருக்குது. ஆனா இந்த காட்சி பிரகாரம் தன் சொந்த வீட்டுக்கு திரும்பி ஆசி வழங்க வீடு திரும்பினார். ஆசி வழங்க ஒண்ணு ஆசாப் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் எதுத்தூன் இருக்கிறாரு, அப்புறம் ஒபேத்யாதம் இருக்கிறாரு. பழி செலுத்துறாங்க, பணிவிடை செய்யறாங்க. ஆனா ஆசி வழங்குவது அரசர்.
அரசர் வீட்டுக்கு திரும்பி தன் வீட்டாருக்கு ஆசி வழங்குகிறார். தன் வீட்டாருக்கு ஆசி வழங்குகிறார். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து 400 சிஎஸ்ஐ போதகர்கள் மத்தியிலே பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவர்கள் பேசும்போது சொன்னது அதுதான். ஃபாதர், இறை வார்த்தையை உண்மையான முறையில் தெரிந்து உரைக்கும் போது வருகின்ற மகிழ்ச்சியும் அதை பெற்றுக்கொள்வர்களுடைய மகிழ்ச்சியும் ஈடு இணையானது அல்ல. அதே போல ஒரு நல்ல மறையுரைய அருமையா தயாரிச்சு மக்கள் விரும்புகின்ற முறையில கொடுத்து மக்கள் மகிழ்ச்சி அடைந்து, பாஸ்டர் அருமையா இருந்துச்சுங்க பாஸ்டர் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வரக்குள்ள, வீட்டுக்குள்ள நுழைவுக்குள்ள அந்த செருப்பை கழட்டி உள்ள போக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சியை பார்த்தா ஆண்டவர் நமக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டாரு அப்படின்னு எனக்கு தோணுது ஃபாதர் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து இறைவார்த்தை மட்டும்தான், திவ்யநட்சணை இல்லை. ஆனா அவங்க சொல்ற அந்த அது ரொம்ப அழகான ஒரு செய்தியாக இருந்தது. நான் வருவதற்கு முன்பாகவே ஆண்டோட வார்த்தை போய்த்து விட்டு நான் வருவதற்காகவே எனக்கு முன்பாக என் ஆண்டவர் என் மனைவியை என் பிள்ளைகளே எல்லாரையும் ஆசிரியத்திருக்கிறாரு. அந்த மகிழ்ச்சி எனக்கு கண்ணால காண முடியுது ஃபாதர் என்றாரு. தாவீது எல்லாரையும் ஆஸ்வதிக்கிறாரு. அந்த இடத்துக்கு ஆபீஸ் பேரஸ் போடுறாரு, போட்டு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்குள்ள யாராவது எதுக்கு வர்றாரு? கடா வெட்டி சாப்பிட்டு போலான்னு வர்றதுக்கா? இல்லை, தன் வீட்டாரையும் ஆஸ்வதிக்க. உலகுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், சமூகத்திற்கு கொடுத்த ஆசீர்வாதம், குடும்பங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என் வீட்டிற்கும் கிடைக்க வேண்டும். அதான் யோசுவா அழகா சொன்னார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் ஆண்டவரையே தொழுவோம். அதான் தலைவனுடைய பண்பு, தலைவனுடைய பண்பு, தலைவனுடைய அழகான பண்பு. நானும் என் வீட்டாருமோ என்றால் ஆண்டவரையே தொழுவோம் என்று சொன்னார். அந்த ஒரு காட்சியை தான் இந்த இடத்துல மிக அழகாக நம்ம பார்க்குறோம். ரொம்ப அருமையான செய்தியாக இந்த பகுதி வந்திருக்கிறது. ஆசி வழங்க, அந்த இடத்துல வந்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல வரேன். ஆசி வழங்க என்பதற்கு எபிரேய மொழியில பெரேகா என்று வார்த்தை இருக்குது. பெரேகா என்றால் குருமானவர்கள் வந்து எழுதும்போது பேரிக்கான்னு எழுதிடுவாங்க. பெரேகான்னு எழுத சொன்னோம்னாக்க அவன் பேரிக்கான்னு எழுதிடுவான். பேரிக்கா இல்லடா பெரேகாடா, ஆண்டோடைய மொழியை பார்த்தாதடா அப்படின்னு சொல்லுவேன். பெரேகா என்று சொல்வார்கள். பாருக் என்றால் அந்த பெரேக் என்கின்ற வினைச்சொல்லிருந்து வருகிறது. பெரேக்கு பாருக் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்ட, பிளஸட் என்று அர்த்தமாகும். அல்லது இப்போ ஆசி வழங்க என்பது குருக்கள், அரசர்கள், லேவியர்கள், இவர்கள் மட்டும்தான் ஆசி வழங்க அழைக்கப்பட்டவர்கள். இவர்கள் மட்டும்தான் இறைவாக்கள் ஆசி வழங்குவாங்க. அது பின்னாளில் வர்றது. இப்போ தாவீது காலகட்டத்தில் நாத்தான் இன்னும் வரல, அல்லது இந்த சாலமோன் இன்னும் வரல. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வந்து இறைவாக்கினர்கள், குருக்கள், லேவியர்கள், அரசர்கள் ஆசி வழங்க வருகிறார்கள். அவருடைய ஆசி வந்து நிறைவான ஆசியாக, ஆண்டுடைய வல்லமை பொருந்தி ஆசையாக இருந்துக்கிறது என்பதை வழக்கமாக வந்து குருக்கள் தான் ஆசை வழங்குவார்கள். நம்முடைய பிரிஸ்லி பிளஸிங் கூட பார்க்குறீங்களா, என்ன ஆகமத்தில் ஒவ்வொரு வருஷமும் புத்தாண்டின் பொழுது வாசிக்கப்படுகிற வாசகம் கூட அங்கே தான் வரும். ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து தாவீது ஆஸ்வதிக்கிறார், தாவீது ஆஸ்வதிக்கிறார். அதையும் நம்ம குறித்து காட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தாக்க நம்ம உரையாடுமோ. அதை தொடர்ந்து நம்முடைய வாழ்வியல் செய்திகளுக்காக ஒரு சில செய்திகளுக்கு கடந்து போவோம். நன்றி தந்தை அவர்களே. நாம் வாழ்வியல் செய்திகளுக்கு கடந்து செல்வோம் தந்தை அவர்களே. ஆண்டவரின் அடியார், ஆண்டவரின் அடியார், முதலாவது கருத்து சொல்றேன். ஆண்டவருடைய அடியாருடைய பணி என்ன என்பதை 4ஆம் வசனத்தை வாசிப்போமே. 16:4. அவர் ஆண்டவரின் பேழையின் முன் திருப்பணி புரியவும், இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரின் செயல்களை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தவும், அவரை போற்றவும் லேவியரில் சிலரை நியமித்தார். திருப்பணி புரிவது என்பது பள்ளி நிறைவேற்றுவது. 2வது கடவுளின் செயல் நினைவு கூர்ந்து நன்றி கூறுவது. 3வது அவரை போற்றுவது. இதுதான் வந்து லேவியருடைய தலை சிறந்த பணி, மிக முக்கியமான பணி. இந்த பணிகள் எல்லாம் குருக்களினுடைய கையில் இருந்தது. அதை வந்து அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்றாரு, லேவியருக்காக பண்றாரு. லேவியர்கள் வந்து அந்த நாடு கடத்தப்பட்ட பெண் குறிப்பேடுகளில் மிக முக்கியத்துவம் பெறுகிறார்கள். அதிக எண்ணிக்கை, அதிகமான ஈடுபாடு, அதிகமான பணி பொறுப்பு இதெல்லாம் அவர்களில் கொடுக்கப்படுகிறது. குருக்கள் எப்படி அவர்கள் மேலானவர்களாக மாறுகிற ஒரு தன்மையை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் பார்க்கும்போது 3 காரியங்கள் பார்க்குறாங்க. ஆண்டவர் முன்பாக திருப்பணி புரியவும், பழி செலுத்தவும். என் சொந்த தம்பி வந்து ஒரு முறை பகிர்ந்து கொண்டார். அண்ணா, நான் வந்து மார்த்தலில் இருக்கிறேன், பெங்களூரில் மார்த்தலில் இருக்கிறேன். ஆனால் வந்து அங்கேருந்து இன்னொரு பங்குக்கு கடந்து போய் நான் பூசை பார்ப்பேன். ஏன்னா அந்த கேஜிஎஸ்லேருந்து ஒரு ஃபாதர் வருவார், தஞ்சாவூர்காரரு. அவர் வைக்கிற பூசை அவ்வளோ பக்தியாக இருக்கும், அப்படி மனசை தொடும், மனசு உருகி போகும். அவருடைய பக்தியான பிரசன்னம், அழகான பிரசங்கம் அருமையாக இருக்கும். அதுக்காகவே நான் அங்கே போவேன் அப்படின்னு சொல்லுவார். அவர் எங்கே பூசை வச்சாலும் நான் போய் பார்த்துருவேன் அப்படின்ட்டு சொல்லுவார்.
எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னம்னாக்க, நம்ம மக்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு நம்ம கையில் காசு இல்லைங்க, பணம் இல்லை, அல்லது நம்மளோட மிச்சமாக அவங்க வச்சிருக்கிறாங்க. ஆனால் நம்ம அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது என்னவென்றால் கடவுளை கொடுக்க வேண்டும், கடவுளை கொடுக்க வேண்டும். அந்த திருப்பலியை தக்க முறையில் தயாரித்து நல்ல ஒரு மறையுறையை தயாரித்து நாம் கொடுக்க வேண்டும். 2 செய்திகளை சொல்றேன். பீடத்தை வந்து நம்முடைய அதிகாரத்தினுடைய இடமாக மாற்றக்கூடாது, அதிகார பீடமாக மாற்றக்கூடாது, அன்பின் பீடமாக வைத்திருக்க வேண்டும். பீடத்திலிருந்து நாம் கடிந்துரைக்கவோ இடித்துரைக்கவோ இறை வார்த்தையின் மூலமாக செய்யலாமே வென்றி அவருடைய வீணான மனதை புண்படுத்தி மனதை வசைபாடி அவருடைய மனதை குறுகுறுக செய்ய நாம் குற்றப்பள்ளி உணர்வுக்கு உள்ளாக்க நாம் முயற்சி எடுக்கக்கூடாது. அது நல்லது கிடையாது. இன்னொரு இறை பணியாளர்களுக்கான செய்தியாக இருப்பது நான் சொல்றேன். நான் இன்னும் ஒரு சிலர் வந்து பொறுமையற்றவர்களாக இருப்பார்கள். சின்ன சின்ன காரியங்களுக்காகவும் பீடத்திலே பளிச்சென்று கோவப்பட்டு இருக்கின்ற நிலையில் இருக்கும்போது அந்த இடத்திலே பூசை பார்க்கிற மக்களுடைய மனம் சங்கடப்படும், துணுக்குறும். ஐயோ ஃபார் இப்படி பண்ணாரு, ஏன் இப்படி பண்ணாமல் இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைகள் பூசை செய்வார்கள். அறியாமல் தெரியாமல் செய்கிற பிழைகள், அறியாமல் தெரியாமல் மறந்து போய் விட்டு சில நிகழ்வுகள், அல்லது வந்து பள்ளிப்பீடத்தை காணிக்கையை வாங்கி வைக்க இயலாத ஒரு நிலையிலே தர்மாறுகிற பிள்ளைகள் எல்லாம் பீடத்தினுடைய பள்ளிமுறையினுடைய அங்கங்கள். நம்ம பொறுமையை ஏற்றுக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம எதுக்கு மைனூட்டாக சொல்கிறோம் அப்படின்னாக்க, இப்படிப்பட்ட சின்ன சின்ன காரியங்களில் நாம் பொறுமையிலேருந்து அன்பிலிருந்து நடக்கும்போது நம்முடைய அழகான மறையுறை, அற்புதமான மறையுறை வலுவிழந்து போகிறது, சாரமற்று போய் விடுகிறது. அதுதான் நம்ம முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதே போல் திருப்பள்ளிப்பறை காலையில் ஒரு எரிபலி, சாயங்காலம் ஒரு எரிபலி இருக்கும்போது 2 பள்ளிப்பறைகளை நிறைவேற்றுறாங்க. 2 மணி ஒரு சில குருக்கள் ஒரு நாளைக்கு ஒரு இறந்த ஒரு திருப்பலியாக இருந்தால் 3 திருப்பலி கூட நிறைவேற்றக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அந்த சமயத்திலே மனம் சோர்ந்து போகாமல் சலித்து கொள்ளாமல் மனம் வந்து தானோ அல்லது தன்னுடைய சகோதரர்களையோ அழைத்து அந்த அந்த எரிமக்களுக்குரிய திருவிபாட்டு கடமைகளை நாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது, தள்ளிப்படாமல் இருக்கிறது. அதே போல் நன்றி சொல்ல நிஜமாக நம்ம சொல்றது தான். அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ப்ரேயர் இஸ் அன் பியூட்டிஃபுல் ஆக்ட் ஆஃப் வர்ஷிப். ஜெபம் என்பது ஆண்டவருக்கு உகந்த அற்புதமான ஆராதனை படி. அது வந்து ஹோமோசென்ட்ரிக் ப்ரேயர், தெயோசென்ட்ரிக் ப்ரேயர்னு 2ஆக பிரிக்கிறாங்க. ஹோமோசென்ட்ரிக் ப்ரேயர்னாக்க மன்றாட்டு, தேவைகள், அல்லது நம்முடைய பெட்டிஷன்ஸு, ப்ரேயர் ஆஃப் த ஃபெய்த், இதெல்லாம் வந்து என்னை சார்ந்தது. ஆண்டவரே எங்கள் அப்பா அம்மா ஆசிர்வதி, எங்களுக்கு குடும்பத்தை ஆசிர்வதி, எங்கள் பங்குக்கு சமாதானத்தை கொடு. ஹோமோசென்ட்ரிக் மனிதன் சார்ந்தது. தெயோசென்ட்ரிக் என்பது புகழ்ச்சி, ஆராதனை, துதி, இதெல்லாம் இறை சார்ந்தது. நம்முடைய ஜபங்களில் அதிக அளவிற்கு இறை புகழ்ச்சியும் இறை துதியும் இறை நன்றியும் இருப்பதாக பார்க்கும்போது, அதான் ஆசிரியர் அழகாக சொல்றாரு. லேவியர்கள் எதுக்கு பயன்படுத்துறாரு? நன்றி சொல்ல அவனுடைய செயலை நினைவு கூர்ந்து நன்றி சொல்ல பயன்படுத்துகிறார். 3ஆவதா பாருங்களேன், 3ஆவது என்ன சொல்றாரு? அவரை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்த, இஸ்ரவேல் நினைவு கூர்ந்து நன்றி செலுத்த, அவரை போற்ற பண்ணார். அதான் வந்து உண்மையான பிரேயர் என்பது ஆண்டவரை புகழ்வது. அதான் வந்து பாடலுடைய இறுதியில் சொல்லுது, உம்மை புகழ்வதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம், உண்மையே புகழ்வதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் ஆண்டவரே என்று சொல்கிறது. அவரை போற்றுவதற்கு அவர் போற்றுவதற்குரியவர். இல்லாத ஒன்று நம்ம சொல்லலை, இருக்கிறதான் சொல்றோம், மகிழ்ச்சியோட சொல்றோம், புகழ்ச்சியோட சொல்றோம், அது வல்லமையோட சொல்றோம். அதான் வந்து அந்த பகுதியுடைய பகுதியாக இருக்குது. அப்புறமேட்டு பார்க்கும்போது இந்த பாடல்கள் வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பாடல்கள் இருக்கிற வாழ்க்கை நிகழ்வுகளை நான் சொல்லிட்டேன். இப்போ இதில் பாருங்களேன், ஒபேது ஆசாபினுடைய குடும்பத்தார், குடும்பத்தார், சாதோக்கின் குடும்பத்தார், எத்தூனின் மகன் எத்தூன் ஆகியோர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை பொறுப்போடு செய்தார்கள் இல்லைங்களா? இப்ப அவர்களுடைய பணியை நிரந்தரமாய் குளந்தோறும் அவருடைய தலைமுறை தோறும் செய்ததுனாலதான் அவங்க பேர் இங்க வந்திருக்குது. இல்லைன்னா வந்திருக்காது. அப்படி ஒரே ஒரு தடவை மட்டும் தான் செஞ்சுட்டு ஒரு தடவை ஒரு குரூப்போட போச்சுனாக்க போயிருக்காது. அவங்க அந்த கடமை வந்து பெருமையா நினைச்சாங்க. தன்னுடைய குலத்துக்கு கிடைத்த ஒரு மாபெரும் அங்கீகாரமாக நினைத்து, அது ஆசாப்பா இருக்கட்டும் அல்லது கோராக்கா இருக்கட்டும் சாதோக்கா இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் அந்த இதை வந்து அப்படியே பயன்படுத்தி வந்தார்கள். ஆக ஆண்டவர் நமக்கென்று ஒரு கொடுக்கும்போது அந்த கடமையை நம்ம பொறுப்போடு செய்ய வேண்டும். குறிப்பாக அழைத்தல் வாழ்க்கையில கூட குரு மாணவர்களுக்காக ஒரு வார்த்தையை சொல்றேன். குரு மாணவர்கள் வந்து இறை அழைத்தலை பற்றிய செய்திகளை கொடுக்குறாங்க, இறை அழைத்தலை பற்றிய செய்தியை கொடுக்குறாங்க, இறை அழைத்தலை அவர் பெற்றுக்கொள்கிறார்கள், இறை துறவற வாழ்வுக்குள்ளாக வருகிறார்கள்.
நான் பசங்கிட்ட சொல்றது உண்டு. நான் குருமடத்தில் இருந்தபோது அடிக்கடி சொல்வது உண்டு. நீங்கள் மைனர் செமினர் இருக்கும்போது மேஜர் செமினர் மாதிரி இருக்குன்னு ஆசைப்படுவீங்க. மேஜர் செமினர் இருக்கும்போது டீக்கன் மாதிரி இருக்குன்னு ஆசைப்படுவீங்க. டீக்கனாக இருக்கும்போது உதவி பங்கு மாதிரி ஆசைப்படுவீங்க. உதவி பங்கு செமினர் மாதிரி ஆசைப்படுவீங்க. பங்கு செமினர் பிஷப் மாதிரி இருக்குன்னு ஆசைப்படுறீங்க. ஆனால் நீங்களாவே இருக்க மாட்டேங்கிறீங்க. எப்பயுமே நீங்களாவே வாழ்றது இல்லை. அடுத்தது என்ன கிடைக்கும் தான் போறீங்க. அப்படியே அந்த வாழ்க்கையை நம்ம மகிழ்ச்சியை ருசித்து வாழ்கின்ற வாழ்க்கை மணலில் நமக்கு ஏன் வரக்கூடாது? இதோட கூட போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மணலில் வரணும். அதுதான் அசிசியார் செஞ்சார். 1231, 32 வாழ்ந்த அந்த மாபெரிய மகான், எளிய மகான், ஒரு சாதாரண காவி போட்டை உடுத்தி உலகையே புரட்சிக்குள்ளாக்கிய அந்த மாபெரிய மகான் சொன்னாரு, 5000 பேர் அவர் வாழும்போதே அவரை பின்பற்றினார்கள். 5000 குருக்கள் அவர் வாழும்போதே அவர் பின்பற்றினார்கள். மிகப்பெரிய சபையை உலகம் முழுவதும் வியாபித்தார்கள். ஆனால் அவர் சொன்னாரு, நான் குரு பட்டம் பெற தகுதியற்றவனாக இருக்கிறேன், எனக்கு குரு பட்டம் தர வேண்டாம் என்று சொல்லி கெஞ்சி கேட்டுக்கொண்டார். இத்தனைக்கும் 5 காய வரங்களை பெற்றார். மிருகங்களோடு பேசினார், இயற்கையோடு உறவாடினார், சூரியனையும் சந்திரனையும் சகோதரி என்று அழைத்தார். அத்தனை பேருக்கும் சாட்சியாய் வாழ்ந்தார். அவருடைய காலடிகளின் திருத்தந்தையர்களும் பணிந்து முட்டி போட்டு முத்தமிட்டார். அப்படிப்பட்ட மகான் சொன்னார், என்னை குருப்பட்டம் உள்ளாக்காதீர்கள், நான் குருவாகுவதற்கு எனக்கு தகுதியில்லை என்று சொன்னார். ஒரு குருவானவரும் ஒரு வானத்தோரும் நடந்து போனால் நான் முதலில் ஓடி சென்று குருவானவரைத்தான் வணங்குவேன், வானத்தோர் அல்ல என்று சொன்னார். ஏன்னா குருத்துவம் அவ்வளவு மேலானதுன்னு சொன்னார். அவ்வளவு மேலானது. அவங்க இயேசுவை பார்க்கறாங்க, இவங்க இயேசுவை தாங்குறாங்க என்று அவர் சொன்னார். அதுதான் நம்ம குருமானவர்கள் சொல்வது. எப்பொழுதும் நாம் எந்த நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலையை மகிழ்ச்சியோடு நிறைவாக வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த நிலைக்காக நம்மளை உயர்த்துகிறாரோ அந்த நிலைக்கு ஏற்ற தகுதியும் ஜெபமும் பக்தியும் ஒழுக்கும் உணர்வும் நமக்குள்ள வந்து சேர வேண்டும். அதான் அந்த பகுதியுடைய செய்தியாக நான் நிறைவு செய்கிறேன். நன்றி தந்தை அவர்களே. நன்றி தந்தை. இனிய இதயங்களே, இதுவரை நாம் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்தின் 16ஆம் அத்தியாயத்திலான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்திருக்கின்றோம். இனி இந்த பகுதியின் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். குறிப்பேடு முதல் நூல், அதிகாரம் 16. அவர்கள் கடவுளின் பேழையை கொண்டு வந்து தாவீது அதற்கென்று அமைத்திருந்த கூடாரத்தின் நடுவே வைத்தனர். பின்பு கடவுளின் முன் எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தினர். தாவீது எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்திய பின்பு மக்களுக்கு ஆண்டவரின் பெயரால் ஆசி வழங்கினார். அவர் இஸ்ரவேலராகிய ஆண் பெண் அனைவருக்கும் ஆளுக்கு ஓர் அப்பமும் ஒரு துண்டு இறைச்சியும் ஒரு திராட்சை பழ அடையும் கொடுத்தார். பின்பு அவர் ஆண்டவரின் பேழையின் முன் வழிபாடு நடத்தவும் இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும் அவரை போற்றவும் லேவியரில் சிலரை திருப்பணியாளராக நியமித்தார். ஆசாபு தலைவராகவும் செக்கரியா துணை தலைவராகவும் எயியேல், செமிராமோத்து, எகியேல், மத்தித்தியா, எலியாபு, பெனாயா, ஓபேது ஏதோம், எயியேல் ஆகியோர் தம்புரு, சுரமண்டலம், கருவிகளை வாசிக்கவும் ஆசாபு கைத்தாளம் கொட்டவும் பெனாயா, யகசியேல் ஆகிய குருக்கள் இருவரும் கடவுளின் உடன்படிக்கை பேழையின் முன் இடைவிடாமல் எக்காளங்களை ஊதவும் நியமிக்கப்பட்டனர். இவ்வாறு தாவீது ஆண்டவருக்கு நன்றி பாடல்களை பாடும் பொறுப்பை ஆசாபுக்கும் அவர் உறவின் முறையினருக்கும் முதலாக அளித்தார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள், அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறியச் செய்யுங்கள், அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள், அவர் தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள், ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக, ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள், அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள், அவர் தம் அருஞ்செயல்களையும் அவரது வாய் மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அவரின் ஊழியராம் இஸ்ரவேலின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் புதல்வரே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர்,
அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. அவரது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்ளுங்கள். 1000 தலைமுறைக்கென அவர் அளித்த வாக்குறுதியை மறவாதீர்கள். ஆபிரகாமுடன் அவர் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்குக்கு அவர் ஆணையிட்டு கூறியதையும் நினைவில் கொள்ளுங்கள். யாக்கோபுக்கு நியமமாகவும் இஸ்ரவேலுக்கு என்றுமுள்ள உடன்படிக்கையாகவும் அதை அவர் உறுதிப்படுத்தினார். கானான் நாட்டை உனக்கு அளிப்பேன், அப்பங்கே உனக்கு உரிமை சொத்தாயிருக்கும் என்றார் அவர். அப்போது அவர்கள் மதிப்பிலும் எண்ணிக்கையிலும் மிக குறைந்தவராயிருந்தார்கள். அங்கே அந்நியராயிருந்தார்கள். ஒரு நாட்டினின்று மற்றொரு நாட்டிற்கும் ஓர் அரசினின்று மற்றொரு மக்களிடமும் அலைந்து திரிந்தார்கள். யாரும் அவர்களை ஒடுக்குமாறு அவர் விட்டுவிடவில்லை. அவர்களின் பொருட்டு மன்னர்களை அவர் கண்டித்தார். நான் அருள் பொழிவு செய்தோரை தொடாதீர், என் இறைவாக்கினருக்கு தீங்கிழைக்காதீர் என்றார் அவர். உலகெங்கும் வாழ்வோரே, ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தார்க்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஏனெனில் ஆண்டவர் மாட்சிமிக்கவர், பெரிதும் போற்றத்தக்கவர். தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலாக அஞ்சுதற்கு உரியவர் அவரே. மக்களினங்களின் தெய்வங்கள் அனைத்தும் வெறும் சிலைகளே. ஆண்டவரோ விண்ணுலகை படைத்தவர். மாட்சியும் புகழ்ச்சியும் அவர் திருமுன் உள்ளன. ஆற்றலும் அக்களிப்பும் அவரது திருத்தலத்தில் உள்ளன. மக்களினங்களின் குடும்பங்களே, ஆண்டவருக்கு சாற்றுங்கள். மாட்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள். ஆண்டவரின் பெயருக்குரிய மாட்சியை அவருக்கு சாற்றுங்கள். உணவு படையல் ஏந்தி அவர் திருமுன் வாருங்கள். தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே, அவர் திருமுன் நடுங்குங்கள். உலகம் உறுதியுடன் நிலை கொண்டுள்ளது. இனி அது அசைக்கப்படுவதில்லை. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. ஆண்டவர் ஆள்கின்றார் என்று பிற இனத்தார்க்கு அறிவிப்பராக. கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும். வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். அப்பொழுது காட்டு மரங்கள் ஆண்டவர் திருமுன் மகிழ்ந்து பாடட்டும். ஏனெனில் அவர் மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. எங்கள் மீட்பராகிய கடவுளே, எங்களை விடுவித்தருளும். வேற்று நாடுகளினின்று எங்களை விடுவித்து ஒன்று சேர்த்தருளும். அப்பொழுது நாங்கள் உமது திருப்பெயருக்கு நன்றி செலுத்துவோம். உம்மை புகழ்வதில் பெருமை கொள்வோம். இஸ்ரவேலின் கடவுளான ஆண்டவர் ஊழி ஊழியாக புகழப் பெறுவாராக என்று சொல்லுங்கள். அப்பொழுது மக்கள் அனைவரும் ஆமேன் என்று சொல்லி ஆண்டவரை போற்றினர். பின்பு தாவீது ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையின் முன் தொடர்ந்து எந்நாளும் பணிவிடை செய்வதற்காக பேழைக்கு முன்பாக இருக்குமாறு ஆசாபையும் அவரின் உறவின் முறையாரையும் பணித்தார். ஓபேது ஏதோமும் அவரின் உறவின் முறையாளர்களான 68 பேரும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். எதுத்தூனின் மகனான ஓபேது ஏதோமும் கோசாவும் வாயில் காவலராக நியமிக்கப்பட்டனர். குரு சாதோக்கும் அவர் உறவின் முறை குருக்களும் கிபையோன் தொழுகை மேட்டில் ஆண்டவரின் திருக்கூடாரத்தின் முன் பணி செய்ய வேண்டும். இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் கட்டளையாக தந்த திருச்சட்டத்தில் எழுதியுள்ளபடி காலையிலும் மாலையிலும் தவறாமல் எரிபலிபீடத்தின் மேல் அவர்கள் எரிபலிகளை செலுத்த வேண்டும். இவர்களோடு ஏமானையும் எதுத்தூனையும் பெயர் சொல்லி தேர்ந்து கொள்ளப்பட்ட சிலரையும் ஆண்டவரின் பேரன்பு என்றென்றும் உள்ளது என்றுரைத்து அவருக்கு நன்றி செலுத்துமாறு கட்டளையிட்டார். இவர்களோடு ஏமான், எதுத்தூன் ஆகியோரை எக்காளங்களையும் கைத்தாளங்களையும் இறை பாடலுக்குரிய இசைக்கருவிகளையும் இசைக்க ஏற்படுத்தினார்.
எசுத்தோனின் புதல்வரை வாயில் காவலராக நியமித்தார். பின்னர் மக்கள் அனைவரும் தம் வீடு திரும்பினர். தாவீதும் தம் வீட்டாருக்கு ஆசி வழங்க வீடு திரும்பினார். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஆனால் ஆண்டவர் உடன்படிக்கையினுடைய திரைச்சீலை கூடாரத்திலே கூடியிருக்கிறார். அந்த மேகம் வந்து மூடிக்கொள்ளும், அந்த காட்சி அப்படியே வருது. ஆனால் இன்னும் கூடாரத்தில் தானே இருக்கிறாரு.